ஹாய் காய்ஸ், இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என் இனிய கில்ஃபான்சியான காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தினத்தை பற்றி நான் சொன்னாதான் ரொம்ப சூப்பராக இருக்கணும். இந்தியா கிளிட்ஸ் குரூப் எல்லாம் சொன்னாங்க. இந்தியா கிளிட்ஸ் மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு எல்லாமே இந்த காதல் லவ்வாங்கியை பற்றி யார் சொல்ல நான் சொன்னாதான் ஈடுபடுது. ஏன்னு தெரியுங்களா? அதாவது ரியல் லைஃப்பில் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே என்னுடைய இளமை காலம், இப்பயே நம்ம இளமை தான். இளமை என்பது என்னுடைய காலங்கள் எல்லாமே இளமை காலங்கள் தான் நான் சொல்லுவேன். இப்போ டெய்லி என்னுடைய யூத் டேஸை தான் நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லுவேன். ஸோ இந்த இளமை காலங்கள் என்பது வந்து ரொம்ப காலேஜ் படிக்கும் பொழுது, அது 9th ஸ்டாண்டர்ட் to 11th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் வரும். அப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறது, அதாவது மொட்டாகிற நேரம். அது மலர்வது என்பது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு போயிட்டு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு அழகான ஒரு பல்ஃபோவை பார்த்தா பில்ஃபாசி ஆகிடும். அதாவது எப்படின்னா, ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா அந்த காதல் மலர்றது பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த இளமை காலங்களுடைய பீக் டைம்னு சொல்லலாம். அந்த இளமை காலங்களில் பீக் டைமில் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நியூ காலேஜ் படிக்கும்போது நாங்கள்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த காலேஜ் லைஃப்பை. பட் இப்போ தான் வந்து வேலண்டைன்ஸ் டே அதுக்கு இதெல்லாம் இருக்குது. எங்களுடைய காலத்தில் வேலண்டைன்ஸ் டேலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு வந்து டெய்லி வேலண்டைன்ஸ் டே தான். அப்படி பார்த்திங்கன்னா, ஏன்னா நடிகர் கார்த்திக்கு, நான், அப்புறம் நம்ம எம்எஸ் குகன் இருக்கார் இல்லையா, அவர் ஏவிஎம், நாங்கள்லாம் வந்து ஒரே செட்டுன்னு சொல்லலாம் நியூ காலேஜில். எனக்கு சீனியர் தான் வந்து சரத்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து ராதாரவி சார். என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள் ராஜா, அதுக்கப்புறம் நம்ம நடிகர் மோகன்குமார், இப்படி ஒரு கேங்கே இருக்குது எங்களுடைய காலேஜில். சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்லலாம் அவங்கள. ஸோ எங்களுடைய கல்லூரி காலத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த காதலர் தினத்தை வந்து நாங்கள் டெய்லி கொண்டாடணும். ஸோ இந்த கல்லூரி காதல் என்பதே பார்த்திங்கன்னா ஒரு வேட்டையாடுற மாதிரி. எப்படி வந்து மிருகங்கள் வந்து காட்டில் மொத்தமாக போகன்ற மாதிரி பசங்களை வந்து மொத்தமாக என்ன எங்கே போவாங்க மெயினாக. ஸோ மெயினாக வந்து கல்லூரி காதல் வந்து ஆரம்பிக்கிறதே எங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நியூ காலேஜை பொறுத்தவரையிலையும் சத்தியம் தியேட்டரில் தான். தியேட்டருக்கு போவோம். தியேட்டருக்கு போட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உள்ளே பூந்து நாங்கள் 4 பேர் போனால் ஒரு 8 டிக்கெட் வாங்கி வச்சுப்போம். 8 டிக்கெட் எதுக்கு எக்ஸ்ட்ரா 4 வாங்குறதுனா 4 பல்ஃபாக்கள் வரும். அப்படி அழகாக வந்தேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வி ஹாவ் எக்ஸ்ட்ரா டிக்கெட் யூ வாண்ட்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே அவங்க கூட ஃப்ரெண்ட்லி ஆகி சினிமா உள்ளே போகும்போது ஒரு ஜாலியாக சினிமா பார்த்து இது பண்ணி, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நான் செய்த சில விஷயங்கள் தான் இந்த ஈரமான ரோஜாவை படத்தில் வந்து கேஆர் அவர்கள் வச்சார். கேஆர் அவர்களுக்கு வந்து இந்த சீனை சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார், இதை வந்து பொண்ணுங்களுக்கு நீ கொடுக்குறதுன்றதை இதை மாற்றி கொடுக்கும்போது பொண்ணுங்க வந்து மாற்றி டிக்கெட் கொடுத்துருதுன்னு சொல்லி ஈரமான ரோஜாவில் வந்து ஒரு காமெடி சீனை வரும் ரொம்ப பிரமாதமாக. அதுக்கப்புறம் அந்த ஈரமான ரோஜாவை படத்தில் நான் பேசின ஒரு டைலாக் ரியல் லைஃப்பில் நடந்தது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை தோட்டத்தில் நான் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து லாங்லேருந்து அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலாக பேசிட்டு வரும். கிட்ட வந்து அங்கிள் நீ யோசிச்சணும் பயங்கர பில்ஃபாசியாக பேசுங்க. இந்த மாதிரியான சில ரியல் லைஃப்பில் நான் பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே படங்களில் வச்சு இளைஞர்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து பிரமாதமா வந்து அதை ரசிச்சாங்க. உனக்கு எதிர் வீட்லயே இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சி தான். நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும். இப்ப கவனிடா. What I'm trying to say is, I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us like morals. லவ் கம் அரேஞ்சர் மேரேஜ், அதாவது ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்த நிலவில் ஒளியில் என்ற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து பிடிச்சிருந்தது. அவங்க வீட்டிலையும் கேட்டோம், நமக்கு செட் ஆகி கல்யாணம் ஆச்சு. அரேஞ்சு லவ் மேரேஜ். எத்தனை வருடங்கள் லவ் பண்ணதுன்றதை விட ஒரு 2 வருடங்கள் கண்டினியூவாக அவங்கள பார்த்தேன். அப்படிதான். ஏன்னா காதலுடைய அந்த காதல் சக்ஸஸ் ஆனால் அதில் கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம், டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே. அதாவது காதல் செல்ஃபோனு எஸ்எம்எஸ் இருக்கிறதால உடனே காதல் வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது எல்லாம் கொஞ்சம் இப்போ ஈஸி டு கம்யூனிகேட்டு. இப்போ நாங்கள் அவங்கள போய் பார்க்குறதுக்கு 1 ஹவர் ஆகுனா இப்போ ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் என்ன தெரியுங்க, செல்ஃபோன் அது இருந்தால் கூட 1 ஹவரில் 3 ஹவர் ஆகுது. ஏன்னா இருக்கிற டிராஃபிக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த கேப்பில் யார் தட்டிட்டு போவாங்கன்னே தெரியாது. இப்போ அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து இப்போ வந்து காதல் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து காலங்கள் வளர்ந்துருக்குது, எல்லாருமே வந்து எல்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்றத விட எல்லாருமே படிச்சிருக்காங்க எல்லாமே. அதனால் எப்போவுமே ஒரு விஷயம் ஜெயிக்கும் காதலில் உண்டு, என்ன தெரியுங்களா, உண்மையான காதல் ஜெயிக்கும். பட் எங்கள் பீரியடில் வந்து இந்த செல்ஃபோனுக்குலாம் இல்லாததால் கூட எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ டிராஃபிக் அவ்வளோவா கிடையாது, காதல் டிராஃபிக்கும் கிடையாது.
அதாவது இதயம் என்ற ஒரு படம் தான் வந்து உண்மையான காதல் உணர்வுகளை ஒருத்தன் வந்து சொல்ல முடியாமல் எப்படி தவிக்கிறான்றதை வந்து இயக்குனர் கதிர் அவர்கள் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார். முரளி கூட நடித்த ஒரு படம், அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த இதயம் படம். இந்த படத்தில் அதாவது உள் உணர்வுகள், அதாவது மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற காதலை வந்து சொல்ல முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஒரு ரொம்ப பழகினா கூட அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு எசிடேஷன் வரும். அதில் வந்து ஒரு பிளாக் ஒன்று விழுந்துடும். எந்த நேரத்தில் எப்படி சொல்லணுன்றது சொல்லணும்னு வரும், ஆனால் சொல்ல முடியாதுன்றது தான் வந்து ஒரு உண்மையான காதல் உணர்வு. அதை வந்து ரொம்ப அழகாக இந்த இதயம் படத்தில் வந்து சொல்லியிருப்போம். அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாடியில் இவங்க 2 பேர் தனியாக பேசுகிறாங்க, சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு கிடுக்கிட்டு மேலே போய் நான் ஓடி போய் பார்த்து சொன்னியாடனா சொல்லான்னு இருந்தேன், ஆனால் எனக்கு சொல்ல வரலன்னு. ஸோ அதுதான் வந்து காது அதை சொல்லுவாங்க, அந்த பிளாக் ஆகிடும். சொல்ல வரும்போது இந்த இடத்துல சொல்லாமா, அங்கே சொல்லாமா, இங்கே சொல்லாமல் அந்த ஒரு அந்த லவ் பிளாக்கை வந்து ரொம்ப அழகாக பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு போனது கதிர் அவர்கள். ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். பெரிய டாக்டர் ஆக போறேங்கிற நம்பிக்கையோட தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். இப்போ ஒரு நோயாளியே திரும்பி போகுது நினைக்கும் போது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க சும்மா அழட்டிக்கிறேன்? எங்க எல்லாரோட நீ தான் பெரிய டாக்டரா போற. என்ன ஒரு நோயாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் நான் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ என் மனசுல இருக்க சந்தோஷம் இல்ல, சரியான நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதா. அந்த படம் ரொம்ப பிரமாதமாக போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுன்றது காதல் தேசத்தில் வரும். அருமையாக இருக்கும். அதை வந்து தபு இந்த சைடு அப்பாஸு, இந்த சைடு வினித்து, நடுவில் நான் மாட்டிக்கிட்டு படுற பிரச்சனைகள், அடுத்த சைடு இன்னொரு கேரக்டர் மாதிரி, அது ரொம்ப நல்லா வந்து அதையும் காதல் தேசத்தையும் வந்து சித்தரித்தவர் வந்து கதிர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதலர் தினம் படத்தில் கூட ஒரு ஏழையான வந்து எப்படி காதல் பண்ணுவான். ஸோ லவ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் கதிரை. அந்தளவுக்கு அந்த லவ் அவர் அந்த கதையை எழுதும்போதே அவருடைய பேனா வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்னி ஜெயன் தான் எழுதுமா என்கிட்ட சொல்லுவார். ஏன்னா அந்த கற்பனைக்கு வரும்போது நீ உன்னுடைய கேரக்டரை நான் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் அந்த லவ்வுக்கு வந்து அப்படி முடிச்சு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக. நான் தான் சொன்னேன், ஐயோ நான் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் தானே, எனக்குன்னு லவ்வே இருக்காதானே. இல்லைம்மா அந்த சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து வந்து ரொம்ப அழகாக உட்காரும் அந்த இதயம் படத்தில் இருக்குன்னு சொல்லி கண்டினியூவாக எத்தனையோ லவ் படங்கள்லாம் வந்து நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான நண்பன் வந்து காதலிச்சா அதில் என்ன பிரச்சனை வரும்ன்றதை வந்து கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரணும் இவர் பிரசாந்த் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது லவ் பண்ணிவிடுவார் தங்கச்சியவே, கரனுடைய தங்கச்சியை லவ் பண்ணிவிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவங்க இன்னொரு சிஸ்டர் வந்து லவ் பண்ணி என்ன ஆச்சு இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டான அதை அழகாக வந்து இந்த திரைக்கதையில் பண்ணி எண்டில் வந்து என்னுடைய கேரக்டர் அதில் என்ட்ரி கொடுத்து அவங்க 2 பேருடைய லவ்வை வந்து ஓப்பன் பண்ணி சேர்த்து வைக்கிறது ஒரு நல்ல ஒரு காதல் முடிச்சு அந்த படம் கண்ணெதிரே தோன்றினான். அந்த படத்துலேயே ஒரு நண்பனுடைய காதல் உணர்வுகளை பற்றி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் உன் தங்கச்சியை சந்திச்சான். உன் தங்கச்சின்னு தெரியாமலே இவளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். உன் குடும்பத்துல நண்பங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம், அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலைகுனியும் இவனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவனுடைய காதலை மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச காதல் படம் வந்து ஹிந்தியில் வந்த பாபின்னு சொல்லி ஒரு படம் அருமையாக இருக்கும். ஏன்னா அதாவது இந்த ஹிந்தி படத்தில் அந்த பாபின்றத தமிழகம் முழுவதும் எல்லாரும் வந்து லைக் பண்ண ஒரு படம் பாபி. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாட்டி சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச லவ் சாங்குன்னு சொன்னா எனக்கு அந்த இவர் பிபி சீனிவாசன் பாண்ட நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும் பிபி சீனிவாசன் பாடிய பாட்டு. ஸோ இந்த காதலர் தினத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு ஜாலியாக தங்கள் மனதுக்கு பிடித்தவர்களுடன் வந்து சினிமாவுக்கு போகிறதோ அப்படி பீச்சுக்கு போகிறதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதோ எல்லாம் வச்சு இப்போ இந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை காதலர் தினம் என்பது உண்மையான காதலர்கள் அந்த தினத்தை அதாவது அந்த நாளில் வந்து அவங்க மனசில் இருக்கிற சில உண்மைகள்லாம் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை வரைமுறை என்ன ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறாங்கன்னு பிளானிங் டே அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படிலாம் வாழ போகிறோன்ற சில விஷயங்கள்லாம் வந்து மனசார அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அந்த நாளில் வந்து தன்னுடைய காதல் வாழ்க்கை என்றது அப்படியே போயிட்டு இருக்கனால அவங்களுடைய
கடமையான வாழ்க்கை எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை வந்து டிசைட் பண்ணுற ஒரு நாள் தான் இந்த காதலர் தினமாக இருக்குன்னு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ காதலர் தினம் தன்னைக்கு வந்து காதலர்கள் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சின்னி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதாவது காதல் என்பது ஒரு பெண்ணை காதலித்தால் தான் அது காதல் அல்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதை வேணாலும் நீங்கள் காதல் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் இப்போ என்ன தெரியுங்களா, என்னுடைய இந்த காலகட்டத்தில் என் வீட்டில் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்க்குறேன். பக் பிரீடு, அதுக்கு பேர் வந்து ஸ்பார்க்குன்னு. அதுதான் என்னுடைய லவ்வர்னு சொல்லலாம். நான் டெய்லி அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. எவன் ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம் வருது, அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் காதல் என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் சந்தோஷமான விஷயங்களை காதலர் தினத்தன்னைக்கு ஒரு பொண்ணு தான் கூட இருக்கணும் இல்லை, உங்களுக்கு எதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குமோ அதை காதல் செய்து அந்த காதலர் தினத்தை ஒரு பொதுவான ஒரு காதல் தினமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று இந்த இந்தியா கிளிட்ஸ் மூலமாக சொல்லிக்கொண்டு பில்ஃபாசியா அதை என்ஜாய் பண்ணுங்கள். குட் பை, உங்கள் சென்னி ஜெயன்.